Hebron Ministries. 49:18-19 படிமா. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். உன் கண்களை நல்லா பாருங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து பாபிலோன் தேசத்துக்கு போய்விடுகிறார்கள். அவர்களெல்லாம் அழறாங்க. அங்கே பாபிலோனில் இஸ்ரவேல் அழறாங்க, இங்கே இருக்கிறவங்க அழறாங்க, எல்லாம் அழறாங்க. அப்போ ஏசாயாவுக்கு கர்த்தர் அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கருகிறார். உன் கண்களை ஏறெடுத்து பார், தரிசனத்திலே பார், நடக்க போகிற காரியங்கள். அவர் காட் இஸ் a God of future சொல்லுவாங்க. எதிர்காலத்தின் தேவன். சொல்லுங்க, என்னுடைய தேவன் எதிர்காலத்தின் தேவன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு ½ an hour என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். அப்படின்னா ஒரு பெரிய விடுதலையை நான் கட்டளையிட போகிறேன். அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல, ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று, நீ அவர்களை அணிந்து கொள்வாய். ஒரு நாள் வரும், அந்த இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அது மணமகள் எப்படி ஆர்னமெண்ட்ஸ் அணிந்து கொள்வார், அது போல அவர்களை நீ அணிந்து கொள்வாய் என்றால் உன்னோட ஒரு சேர்க்கையாய் மாறிவிடுவார். ஒரு ஆபரணம் வாங்கலாம், என்ன பண்ணணும், கழுத்தில் போட்டு 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 பார்க்குறோம், இப்படி இருக்கா, நல்லா இருக்கா, இப்படி இருக்க பார்க்குறோம் பாருங்க. அதை 4 பேர்கிட்ட வரப்போ காமிப்பான், நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதுபோல் இந்த உலக நாடுகள் எல்லாம் பார்த்து பிரமிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அன்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்போ அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு அடுத்த 19ஆம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ வனாந்தரமாக இருக்கு ஆண்டவரே, எல்லா பில்டிங்கும் பாழடைஞ்சு போச்சு ஆண்டவரே, எல்லாம் உடஞ்சி போச்சு, எப்படி ஆண்டவரே மறுபடியும் நடக்க போகுது அப்படின்னு அவன் மனசுல இருக்கோ அதை ரிவீல் பண்றாரு 19. அப்போது உன் வனாங்க எதை அவன் நினைக்கிறியோ அது அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். நேபுகாத் நேசரை நீ பார்க்க மாட்ட, பாபிலோன் ராஜ்யத்தை நீ பார்க்க மாட்ட, அவர்கள் தூரமாவார்கள், மறுபடியும் அவர்களே வருவதில்லை. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை, போன வாரங்களில் 2 காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அதாவது கல்டிவேஷன், அப்போ அந்த வனாந்திரங்கள் பாழ் நிலங்கள் இல்லையா, சீரழிந்த அந்த தேசம் மறுபடியும் கல்டிவேட் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் விளைச்சலை கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறார். சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கையில் ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறார், ஒரு செழுமையை கட்டளையிடுகிறார், ஒரு நீர்ப்பாய்ச்சுதலை கட்டளையிடுகிறார், ஒரு கனியை கட்டளையிடுகிறார், பூக்களை கட்டளையிடுகிறார். என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை ஸ்தலம், வியாபாரம், என்னுடைய ஊழியங்களை கர்த்தர் ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. 2வது காட் ஆஃப் ஃபார்மேஷன், உருவாக்குதலின் தேவன். காட் ஆஃப் ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஃபார்மேஷனுக்கு என்ன சொன்ன? ஒழுங்கின்மையான பூமியை தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போது உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். புதியதை உருவாக்குவார். இதுதான் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு அகாமடேஷன். ஆண்டவர் உங்களோடு கூட வந்து உங்களோடு கூட வாசம் பண்ணுவார், உங்களோடு கூட தங்கி இருப்பார். அவரால் எல்லாம் கூடும். அவ்வளோ பெரிய கடவுள். நமக்கு பேர் தெரியாமல் வணங்கிட்டு இருந்தோம் ஒரு நாள், இன்றைக்கு தெரிஞ்சிச்சு அவர் தான் தெய்வம் என்று. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன் ஒன்றுமில்லாத அழிக்கப்பட்ட பூமியிலிருந்து புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறார். அதான் ஆண்டவருடைய திட்டங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருப்பதை மாத்திரம் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த வியாதி வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். ஐசியூவில் கொண்டு போயிட்டு மறுபடியும் அதே ட்ராயிலில் பின்னாடி எடுத்துன்னு வந்துடுவோம். எல்லாம் கொண்டு போகணும், அப்படியே கொண்டு போயிடுவோம். ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் 3 முறை ஐசியூக்கு போனேன், அதே மாதிரி தான் 3 முறையும் கர்த்தர் கிருபையினாலும் மறுபடியும் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிசாசு அழிச்சிருந்தானா எவ்வளோ ஊழியம் நின்று போயிருக்கும்ல.
அதனால தான் என்ன அழிக்கிறதுக்கு தாயின் கற்பத்திலேயே அவன் பிளான் பண்ணான் இல்லையா? ஆண்டவர் தேவன் வல்லவரில் நல்லவர். ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு, தாயின் கற்பத்திலே எனக்கு உயிரை கொடுத்தார் ஆண்டவர். அதனால தான் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் 2 குழந்தை போயிடுச்சுடா, நீ தான்டா ஒரே குழந்தை, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆண்டவர் தேவன் கிருபை அதெல்லாம் சில தோல்வி வரும்பொழுதெல்லாம், பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை மனசை மறுபடியும் உறுதிப்படுத்த, இல்லை நீ கர்த்தர் உனக்கு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் உனக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரமும் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாரு நீங்க வந்து அதிகமாக துன்பப்படுறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். யாருக்குங்க துன்பத்தை பிசாசு கொடுப்பான்? அவனை வந்து யார் துன்பப்படுத்துறீங்க, அவனை ராஜ்யத்தை யார் கொள்ளையடிக்க பார்க்குறீங்களோ அவர்களுக்கு தான் துன்பத்தை கொடுப்பான். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாருன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, ஆண்டவர் நீதி நிமித்தம் பரலோக ராஜ்யம், கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை வச்சுக்கிறார். சரி, இந்த ஜனம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். டியூட்ரானமி சாப்டரில் 28 சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அது ஈரானா இருந்தாலும் சரி, ஈராக்கா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும் சரி, மங்கோலியா இருந்தாலும் சரி, பூட்டானா இருந்தாலும் சரி, நேபாளா இருந்தாலும், எந்த தேசத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரோ அந்த தேசத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு 2 வகையான ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று உலகப்பிரமாண ஆசீர்வாதம், நீங்கள் வாங்குற வீடு, பைக்கு, மோட்டார் சைக்கிள், கார், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யார் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கீங்களோ உங்களுக்கென்று கர்த்தர் சுதந்திரித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியுது ஒரு யுத்தம் நடக்குது, எல்லாரும் போது டெய்லி யூடியூப்பை பார்க்குறோம், யார் கூட சின்ன படம் என்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியுது. இந்த யுத்தத்தில் ஈரான் உள்ள வந்துடுச்சு. ஈரான் யுத்தம் பண்ணதுன்னா வந்து என்ன பண்ணோம்? முதல்ல எப்படி இருந்துச்சு இது? இந்த யூரான் ஒரு சீசனில் இந்த யூரான் வந்து பெர்ஷியான்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? எஸ்தர், வெரி குட். எஸ்தர் உங்களுக்கு ஞாபகம் வருது. அகஸ்வேரு ராஜா. எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்களேன். இந்து தேசம், நம்ம இந்தியா தேசத்தில் இந்தியாவுடைய பேரு வேத புத்தகத்தில் இருக்கு பாருங்க. கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. அமெரிக்கா பேர் இல்லைங்க, ஆஸ்திரேலியா பேர் இல்லை, ஆனால் நம்ம பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்து தேசம் முதல் எல்லா பேரும் மாறி போச்சு, ஆனால் இந்தியா மட்டும் பேரை மாற்ற முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரை 127 நாடுகளையும் 127 பாருங்களேன். அதில் பார்த்தா ஹிந்து தேசம் போட்டிருக்கு, கீழே பாருங்க இந்தியா டு எத்தோப்பியான்னு போட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கிளீனாக இருக்குது, இந்தியா டு எத்தோப்பியா. பார்த்தீங்களா? அப்போ 127 கண்ட்ரியை இந்த அகஸ்வேர் கிங் யாரு? அவன் தான் பெர்ஷியன் கிங். அகஸ்வேர் அது யாரு? பெர்ஷியன் தேசத்தை சார்ந்தவன். அவன் வந்து அப்போ இந்தியாவையும் அவன் தான் ஆளுகை செய்கிறான். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுகை செய்கிறான். பயங்கரமான காரியம் நடக்குது. சரி, இன்னொரு குழு கொடுக்குறேன். வந்து பெர்ஷியான்னு வேறு யார் உங்களுக்கு ஞாபகம் வருது? பெர்ஷியன் கிங் அவனுக்கு யார் ஞாபகம் வருது? யார் சொன்னது? வெரி குட், அந்த கரெக்டாக சொன்னீங்க. சைரஸ் கிங் இல்லை? ஆனால் உனக்கு முன்பாக இரும்பு தாழ்பாலை முறித்து உங்களுக்கு நான் போச்சு ஹிடன், ஐ வில் கிவ் யூ த ஹிடன் ட்ரெஷர்ஸ் சொல்கிறாரு குத்தியா. அப்போ சைரஸ் என்ன பண்ணுறான்? அவன் தான் என்ன பண்ணுறான்? அவன் தேவனுடைய வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கா. அவன் வந்து பெர்ஷியன் கிங்கு. ஆனால் கர்த்தர் அவனை தொடுறார். தொட்டவனை என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணுறான்? ஆலயத்தை கட்டுகிறான். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1-2 பார்த்தீங்களா? எவ்வளோ பயங்கரமான ஹிஸ்ட்ரி பார்த்துங்க, எவ்வளோ டாப் ஹிஸ்ட்ரி பாருங்க. எஸ்ராவை எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. நல்லா பார்த்தீங்களா? எரேமியாவின் வாயினாலே ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை, தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அது நிறைவேறும். சொல்லுங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துறாரு அவனுக்கு. ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்து யாருக்கும் கொடுக்க முடியும். 2வது
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. பாத்தீங்களா? அப்போ அவன் சொல்றான், பூமியின் ராஜ்யங்களாம் எப்படி உள்ள வரான் அப்படின்னா, அகஸ்வேர் ராஜா, எஸ்தர் யூத பொண்ணப்போ இருக்கிறான், அதுலேருந்து குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது, அற்புதங்கள் தேவன் நடக்குது, இந்த டிஎன்ஏ மாறுது கம்ப்ளீட்டா. அப்போ ஒரு காலத்தில் ஈரான் தேசம், பெர்ஷியா தேசம் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, சர்ச்சை கட்டி கொடுத்து, ஆலயத்தை கட்டி கொடுத்து. இன்றைக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? எதிராய் மாறி விடுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுது? அது மறுபடியும் மீட்கப்படும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு நாள் ஈரான் தேசம் தேவனுடைய தேசமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் பைபிள் எழுதி வச்சுக்க. எருசலேமின் ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ பெர்ஷியா ஒரு நாள் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தை கட்டின ஒரு நாடு. ஆண்டவர் தேவன் பரிசுப்போ. பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல் இந்த புத்தகம், இந்த பைபிள் எவ்வளோ பவர்ஃபுல். உங்ககிட்ட எல்லாரும் கேட்டு உலக மகா யுத்தத்தை போய் யூடியூப் பார்க்காதரா, என்னகிட்ட கேள்றான்னு சொல்லுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ தோராயமாக போய் வீடியோ போட்டுட்டு இருக்காத, எனக்கு தெரியும் கதைன்னு சொல்லுங்கள். எந்தெந்த இப்போ ஈரான் தேசத்தோட ரஷ்யா சேர்ந்துச்சுன்னா, மாகோக்கு பார்த்தீங்களா, அந்த குரூப் எல்லாம் அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, அண்ணன் அந்த அவங்க பிள்ளைங்க ஒரே வயிற்று பிள்ளைங்க, டிஎன்ஏ, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எப்படி வந்து மங்கோலியா பார்த்தீங்களா, அது யார்? மங்கோலியன்ஸ் யார்? அவங்க தான் செங்கிஸ்கான். யார்? சைனா, ரஷ்யா, ஈரான் சேர்ந்து போச்சுன்னா தேர்ட் வேர்ல்டு வார். எந்த டிவியை தூக்கலாமா, அதை தூக்கலாமா, இதை தூக்கலாமா, குண்டு போடுறதுக்கு அதெல்லாம் டைமே இருக்காது. அங்கே பீரோவை திறந்து நகையை எடுக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. ஆமாம், விட்டு உயிர் கிடச்சா ஓட வேண்டிய நிலம். ஆனால் ஆண்டவரோடு குறைந்த அவங்களுக்கு பயமே கிடையாது. மரித்தாலும் இயேசு உங்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகி எப்படி அந்த போற தேசத்தெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. எப்போ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பார்த்தா, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, அவருடைய தேவனுடைய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்து விட்டு பங்காரப்பா கை கொள்வாரா? பார்க்க மாட்டா. அப்போ யார் கை கொள்கிறாளோ அவர்களை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். ஹோலி பீப்புளா சொல்வார். இவர் என்னுடைய மை ஜெனரேஷன், மை பீப்புள் அப்படி சொல்வார் ஆண்டவர். நீங்கள் தொழுது கொள்ளும். எல்லாரும் கடவுளை கும்பிட்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை பேர் வச்சு கும்பிட்றாங்க. ஆனால் அந்த கடவுளுடைய பேரை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெய்வ பக்தி இருக்கு இல்லையா? அதுபோல் கர்த்தருடைய பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்துருக்காங்க. இதோட பெரிய ஸ்லாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் 91:1-2 வாசிங்க. உன்னதமானவரின் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் எல்லாம் சேர்ந்து சொல்ல, கர்த்தரை நோக்கி என் கோட்டை, என் தேவன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கைக்கும் கை தட்டு கரங்கள் நன்றி செலுத்துக. வேடனுடைய கண்ணிக்கும் கொலை நோய்க்கும் தப்பு. என்ன வியாதி நமக்கு தெரியுமா? 2027 மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி எனக்கு சளி பிடிக்க போகிறது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன வியாதி வருதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, திடீர்னு 2026ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எனக்கு காலிலே அடிபட போகிறது. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வேடனுடைய கண் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் தப்புவிப்பார். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஃபியூச்சர். எதிர்காலத்தின் தேவன் என்னோடு கூட இருக்க சொல்லுங்க. எதிர்காலத்துடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாளைக்கு நடக்க போகிற காரியங்களிலிருந்து கர்த்தர் என்னை தப்பு வச்சிருவார். நாளைக்கு வரப்போகிற வியாதியிலிருந்து என்னை தப்பு வச்சிருவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உண்மையாகவே, எனக்கெல்லாம் அப்படி தான் கதை ஓடுது. எனக்கெல்லாம் நிறைய வியாதிகள் வந்துச்சு. கர்த்தர் கிருபையாக என்னை தப்பு வச்சார். நிறைய ஆபத்துகள் வந்துச்சு, கிருபையாக என்னை தப்பு வச்சார்.
யோவான் புத்தகம் 14 அதிகாரம் இப்போ கவனிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாதல பாசல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்னை கவுத்துறாதீங்க. உங்களை நம்பி தான் உங்கள் பக்கத்தில் உட்கார்றேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 33 வருஷம் ஆண்டவர் அந்த விசேஷங்களோட அவர்களோட கூட இருக்கிறாரு. இப்போ பரலோகத்துக்கு போகிறாரு. பரலோகத்துக்கு போனோடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் அழறாங்க. ஆண்டவரே எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க ஆண்டவரே. இந்த வீர ராகம் பாடணும் ஒரு சரணம் பாடினீங்களே, அந்த சரணம் பாடும்பொழுது எனக்கு ரொம்ப அந்த சரணம் பாடும்போது என்ன தெரியுமா யோசிக்கிட்டேன், ஆண்டவர் குஷ்டரோகியை தொடராக பாருங்க. 2 தடவை இருமனாவே ரூம் பக்கம் ஒருத்தனும் வரமாட்டான். டிபி வந்துருக்குதுன்னு இல்லை, பக்கம் வரமாட்டான். ஆனால் கடவுள் பாருங்கள். இப்போ இந்த சரணம் நான் எழுதுகிறேன். அப்படியே கண்ணை மூடி பார்க்கும்போது வியாதி எல்லாம் அகலும் நீர் என்னை தொடுவதினால். குஷ்டரோகியை கடவுள் தொடராருங்க. குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறார். யாராவது செய்வாங்களா? சொந்த தகப்பன் தாய் தொட மாட்டாங்க. அப்படியே தீட்டு அந்த நாட்களில் ஓடுவாங்க. அந்த நாட்களில் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா தீட்டு சொல்லி ஓடுவானுங்க. ஆனால் நகரத்துக்குள்ளே அவ்வளோ வரக்கூடாது. ஆனால் இவர் போய் அவனை தொட்டு சுகப்படுத்த அப்படியே அணைச்சிக்கிறார். வியாதி எல்லாம் மகளும் நீர் என்னை தொடுவதினால் வீர ராகம் பாடும் நீ விரும்பி அணைப்பதெல்லாம் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சரி காவிங்க. ஆண்டவர் தேவன் இங்கே பார்க்குறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி பயப்படாதீங்க. நான் உங்களோட கூட இருந்தேன். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்தேன். தண்ணீரை திராட்சரட்சமாக மாற்றினேன். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினேன். காட்டையும் கடலையும் அதட்டினேன். அநேக வியாதிகளை சுகமாக எல்லாத்தையும் செஞ்சேன். இன்றைக்கு நான் போகிறேன்னு சொல்லி இங்கே பயப்படாதீங்க அப்படி. ஏன்னா உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க அப்படின்னு அழகாக சொல்லித்தரார். 2வது வசனம் சொல்றாரு பாருங்க. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. My father's house are many mansions சொல்றார். மேன்ஷன் என்னன்னா நிறைய ரூம்ஸ் எக்கச்சக்கமா. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 2.5 பெட்ரூம். இப்போலாம் லேட்டஸ்ட்டு 2.3.5 பெட்ரூம்னு வருது பாருங்க. அப்படி மினி பெட்ரூம்ஸ் மாதிரி வருது. அதுபோல் இல்லை மேன்ஷன்ஸ் 140 150 மேன்ஷன்ஸ்னால் ஒரு வீட்டுக்குள்ளே 50 மைக்கேல் ஜாக்சன் வீட்டுக்கே 140 பெட்ரூம் இருந்துச்சுன்றான், 140 இருந்துச்சுன்றான். அதுபோல் அநேக பெட்ரூம் அத்தனை இருக்கும் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது சொல்கிறார் பாருங்க. மை ஃபாதர் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு எப்படி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு அழகான வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் பரலோகத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லலாம், ஆண்டவரே எனக்காக ஆயத்தம் பண்ண வீட்டில் நான் தங்கி இருக்க எனக்கு ஸ்லாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி. ஒரு வீடு வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டங்க. என்ன பண்ண லோன் எடுத்து அதுக்கு வட்டி போட்டு கிட்டி போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு வாங்கினா 1 கோடி ரூபாய் கட்டணும். 50 லட்சம் வட்டி வரும். அவ்வளோ மோசம். 25-30 வருஷம் கட்டணும். ஒன்றுமே இல்லாமல் 4 வாரம் சர்ச்சுக்கு வார மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வீட்டை கர்த்தர் பரலோகத்தில் தரப்போகிறார். எத்தனை பேர் தரிசனத்தை பவுன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கத்த வச்சிருக்கிறார். அது சொல்கிறார் பாரு, ஸ்தலத்தில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். 3வது வசனம் பாருங்க. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதான் God of accommodation. உங்களோடு கூட இருந்தவர் திரும்ப உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை விட்டவர் ஒரு நாளும் விலகவே இல்லை. அப்புறம் ஜான் 1:14 என்ன சொல்றான் பாருங்க. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே அவர் மகிமையை கண்டோம். பார்த்தீங்களா? அப்போ இயேசு மரித்தாரு, உயிரோடு கூட எழுந்தாரு. பிறகு பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் எனக்காக காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுப்புகிறேன், தேற்றவாரலை அனுப்புகிறேன். அதே மாதிரி அனுப்பிச்சிட்டார். இப்போ நமக்கு எல்லாம் இருக்காரு. நம்முடைய உள்ளத்தில் இயேசு வாசமாக இருக்கிறார். அதில் நம்முடைய உள்ளத்தில் இயேசு வாசமாக இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட என்றும் இருக்கிறார்.